இன மற்றும் மத உணர்வுகளை தீவிரமாக பரப்பும் நபர்கள் அரசியல் நய வஞ்சகர்கள் என்று அம்னோ தலைவர் அமர் ஜாகிர் ஹமீடி குற்றம் சாட்டினார். கோலாலம்பூர் உலக வர்த்தக மையத்தில் இன்று நடைபெற்ற அம்னோவின் 79வது ஆண்டு விழாவில் பேசிய ஜாகிட் இதனை தெரிவித்தார். டிஏபிக்கு அம்னோ தலை வணங்குவதாக கூறுகிறார்கள். ஆனால் பல ஆண்டு காலமாக பக்காத்தான் ரக்யாட் மற்றும் பரிசான் அல்டர்னேட்டிவ் கட்சியுடன் அப்படி சொல்பவர்கள்தான் கூட்டணி வைத்திருந்ததாக ஜாகிட் நினைவூட்டினார். 2018 பொது தேர்தலில் அம்னோவை வீழ்த்துவதற்காக அவர்கள் டிஏபி கட்சியுடன் அரசாங்கத்தை அமைத்தனர். மேலும் பிகேஆர் லோகோவை பயன்படுத்தி தங்கள் சொந்த கொள்கைகளுக்கு எதிராக சென்றனர் என்று ஜாகிட் சுட்டிக்காட்டினார். டிஏபி அலுவலகத்தின் முன் பிரார்த்தனை செய்ய அம்னோ ஒருபோதும் தனது உறுப்பினர்களை அனுமதிக்கவில்லை என்று ஜாகிட் தெரிவித்தார். இன்று அவர்கள் அரசியல் பாசாங்குத்தனம் காட்டுகிறார்கள் என்று பாஸ் மற்றும் பரிகாத்தான் நேஷனலை ஜாகிட் வெளிப்படையாக சாடினார். பிகேஆர் கட்சி தேர்தலில் பிகேஆர் துணைத் தலைவராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படாவிட்டால் பொருளாதாரத்துறை அமைச்சர் பதவியை தாம் ராஜினாமா செய்வதாக ரபிசி ரம்லி சபதம் செய்துள்ளார். அமைச்சரவையில் இனி இடம்பெறவில்லை என்றால் அது ஒரு நிம்மதியாக இருக்கும் என்றும் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து பேசுவதற்கு அதிக நேரமும் சுதந்திரமும் கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 16வது பொது தேர்தலுக்கு கட்சியை முன்னெடுத்து செல்ல உதவுவதோடு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக தனது பொறுப்பில் கவனம் செலுத்தவும் இது வாய்ப்பளிக்கும் என்று அவர் கூறினார். நான் தோற்றால் நான் ராஜினாமா செய்து வழக்கமான எம்பியாக இருப்பேன் என்று செடாங்கில் நடைபெற்ற ஒரு நிகழ்வில் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் அமைச்சரவையில் இருந்து ராஜினாமா செய்தால் அது ஒற்றுமை அரசாங்கத்தின் நிலைத்தன்மையை பாதிக்காது என்றும் ரபிசி மேலும் கூறினார். அமைச்சராக இருப்பது என்பது நிறைய பொறுப்புகளை ஏற்க வேண்டி இருக்கும் என்றும் அரசாங்க உறுப்பினராக வாயும் கைகளும் கட்டப்பட்டிருக்கும் என்றும் அவர் கூறினார். ஜலான்கரிக் ஜெலி கூட்டரசு சாலையில் ஒரு லாரியில் மோதி பலியான தனது குட்டியை விட்டு 5 மணி நேரத்துக்கும் மேலாக வெளியேற மறுத்த தாய் யானையை வனவிலங்கு மற்றும் தேசிய பூங்காத்துறை பெரும் சிரமத்திற்கு மத்தியில் அந்த இடத்திலிருந்து நகர்த்தியது. தாய் யானை வெளியேற மறுத்து சாலை பயணிகளுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியதால் அதிகாரிகள் மயக்க மருந்து கொடுத்து பாதுகாப்பாக அழைத்துச் சென்றனர். இச்சம்பவம் குறித்து அதிகாலை 3:30 மணி அளவில் துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதாக பேரா வனவிலங்கு மற்றும் தேசிய பூங்காத்துறை இயக்குனர் யூசப் ஷெரீப் தெரிவித்தார். காலை 11:30 மணி அளவில் குட்டி யானையின் சடலத்தை அகற்ற முடிந்ததாக அவர் கூறினார். தங்களுக்கு வேறு வழியில்லாமல் மயக்க மருந்து கொடுத்து காலை 9 மணி அளவில் 4 சக்கர வாகனம் மூலம் அதை மீண்டும் காட்டுக்குள் கொண்டு சென்றதாக அவர் கூறினார். முன்னதாக ஒரு தாய் யானை லாரியின் அடியில் சிக்கிய தனது குட்டியை பாதுகாத்து நிற்பதை காட்டும் வீடியோ வைரலானது. தாய் யானை தனது குட்டியை காப்பாற்றும் முயற்சியில் லாரியை தலையால் தள்ள முயற்சிக்கும் காட்சி பலரை நெகிழ செய்தது. கண்ணியமான மற்றும் இரக்கமுள்ள எதிர்கால தலைமுறையை வடிவமைப்பதில் தாய்மார்கள் தூணாக விளங்குகிறார்கள் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தமது அன்னையர் தின வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். ஒரு தாய் குடும்பத்தின் ராணி மட்டுமல்ல, நல்லொழுக்கமுள்ள, அறிவுள்ள மற்றும் இரக்கம், அர்ப்பணிப்பு மற்றும் அன்புடன் வழிநடத்த தயாராக இருக்கும் எதிர்கால சந்ததியினரை வடிவமைப்பதிலும் வளர்ப்பதிலும் முதுகெலும்பாக இருக்கிறார் என்று அவர் கூறினார். சமூகத்தின் அடித்தளமாக இருக்கும் அனைத்து தாய்மார்களுக்கும் இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துகள் என்று அன்வார் தனது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார். அந்த பதிவில் அன்வார் தனது மனைவி டதஸ்ரீ டாக்டர் வான் அசீசா வான் இஸ்மாயில், அவரது தாயார் மறைந்த ஷே யான் ஹமீத் ஹுசேன் மற்றும் அவரது மகளுடன் இருக்கும் புகைப்படமும் இடம்பெற்றுள்ளது. மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACCயின் தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கியின் பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டிருப்பது தேவையற்றது என்று பிரதமரின் மகளும் பிகேஆர் கட்சியின் உதவி தலைவருமான நூருல் இசா அன்வார் சாடினார். பதவிக்காலம் நிறைவு பெற்றும் 3வது முறையாக அவரின் பதவிக்காலம் நீட்டிப்பதற்கான எந்த ஒரு அவசியமும் இல்லை என்று அவர் தெரிவித்தார். 62 வயதாகியும் அரசு அதிகாரிகள் பதவியில் நீட்டிக்கப்படுவது இளம் மற்றும் புதிய அரசு ஊழியர்களுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்படுவதாக அவர் கூறினார். MACC தலைமை ஆணையராக தான் ஸ்ரீ அசாம்பாக்கி 2023ஆம் ஆண்டு பதவிக்காலம் நிறைவடைந்தும் ஓராண்டு பதவி நீட்டிப்பை பெற்றார். அதன் பின்னர் 2024ஆம் ஆண்டு மீண்டும் ஓராண்டு பதவி நீட்டிப்பு பெற்றார். தற்போது மீண்டும் ஓராண்டுக்கு அவரின் பதவி நீட்டிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.
மலேசியாவில் போதைப்பொருள் பழக்கம் அதிகரித்துள்ளதாகவும், கடந்த ஆண்டை விடவும் இளைஞர்கள் மத்தியில் இது அதிகரித்துள்ளதாகவும் தேசிய போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் தலைமை இயக்குனர் டத்தோ ரூஸ்லின் ஜூசோ தெரிவித்துள்ளார். 15 முதல் 39 வயதினர் அதிகமாக போதைப்பொருள் பயன்படுத்துவதாகவும், இதுவரையில் 1,92,857 இளைஞர்கள் போதைப்பொருள் பயன்படுத்துவதாகவும், அதில் 1,15,714 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தற்போது போதைப்பொருள் பயன்படுத்தும் இளைஞர்களுக்கு மறுவாழ்வு அமைப்பது மட்டும் நமது பொறுப்பு அல்ல என்றும், போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடுபவர்களை அடையாளம் கண்டு போதைப் பொருளை முழுவதுமாக துடைத்தொழிக்கும் பொறுப்பும் நமக்கு இருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். போதைப் பொருள் பயன்படுத்தும் இளைஞர்கள் அதிகமாக இருக்கும் மாநிலமாக திரங்கானு விளங்குகிறது என்று அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த ஆண்டு திரங்கானுவில் போதைப்பொருள் பயன்படுத்தியதாக கைது செய்யப்பட்ட 12,004 பேரில் 6,800 பேர், அதாவது 56 விழுக்காட்டினர் இளைஞர்கள் என்று டத்தோ ரூஸ்லின் ஜூசோ கூறினார். பிகேஆர் கட்சியின் தொகுதி தலைவர்களுக்கான தேர்தலில் வெற்றி பெற்ற தலைவர்களின் நேர்மையை கேள்விக்குறியாக்கும் வகையில் ரவிசி ரம்லி கருத்து தெரிவித்திருப்பது அரசியல் நாகரிகமற்ற செயல் என்றும், கட்சியை வழிநடத்தும் பொறுப்பில் இருந்து கொண்டு ரவிசி ரம்லி இப்படி கருத்து தெரிவித்திருப்பதை தொகுதி தலைவர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தி இருப்பதால் ரவிசி ரம்லி தொகுதி தலைவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் பிகேஆர் கட்சியின் ஜொகூர் பாரு தொகுதி தலைவரான முகமது தௌஃபிக் இஸ்மாயில் கேட்டுக் கொண்டுள்ளார். பிகேஆர் கட்சியின் தொகுதி தேர்தல் நிறைவடைந்து தேர்தல் முடிவுகளும் அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் தொகுதி தலைவர்களுக்கான தேர்தல் முறையாக நடத்தப்படவில்லை என்றும், வாக்காளர்களில் சிலர் பிகேஆர் உறுப்பினர் இல்லை என்பதையும் ரவிசி ரம்லி கருத்து தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இது கட்சி உறுப்பினர்களின் நேர்மையை கேள்விக்குறியாக்கும் கருத்தாக இருப்பதாகவும், ரவிசி தெரிவித்திருக்கும் இந்த கருத்து பல தொகுதி தலைவர்களுக்கு நெருடலை ஏற்படுத்தி இருப்பதாகவும், இதனால் ரவிசி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் முகமது தௌஃபிக் இஸ்மாயில் வலியுறுத்தினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் பகிர்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.